தூதனானவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே தொடங்குவோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல, வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின தளத்துக்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் பார்ப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே தூதனையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே கிரிகை செய்கிறார். தம்முடைய தெய்வீக சித்தத்தையும் பராமரிப்பையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை பயன்படுத்துகிறார். வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின தளத்துக்கும் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தூதனை அனுப்பினேன் என்கிறார். கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் பிள்ளைகளை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். அவர்களை போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துகிறார். தேசத்திற்கு கர்த்தருடைய தூதனானவர் அவர்களை வழிநடத்துகிறார். தூதன் என்பது திருத்துவத்தில் 2ஆம் நபராக இருக்கிறது. பெயர் இயேசு கிறிஸ்து மனுஷர் அவதாரம் எடுப்பதற்கு முன்பாகவே அவரை குறிப்பதாகும். கர்த்தருடைய தூதனானவர் என்பது கிறிஸ்து இயேசுவை அங்கே மோசே அடையாளம் காட்டுகிறார். 25 இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார். இவர் தேவன் என்று கர்த்தர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆமீன். தூதனானவர் என்பது கிறிஸ்துவையே குறிக்கும். அல்லேலூயா.